ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நான் வந்து உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்தில் செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து 8 மந்த்ஸ்லேருந்து இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போது உளுந்தை நான் நல்லா செவக்க வறுத்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்காமல் அப்படியே அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பச்சை வாசனை அடிக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா அது நல்ல வாசனையோடு இருக்கும் கஞ்சி. அதுக்காகத்தான் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு இதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போது ஊற வச்ச இந்த உளுந்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வைக்கும் போதே ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அரைக்கும் போது அதே தண்ணியோடு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது கூட நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் இருந்தால் கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து தானே சேர்த்தேன். ஆனால் கஞ்சி வரும்போது பாருங்கள் நிறைய கஞ்சி வரும் உளுந்து. அதனால் வந்து தண்ணி நம்ம நிறைய சேர்த்தாதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது இந்த கஞ்சியை நம்ம நல்லா குக் பண்ணி தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போது இந்த கஞ்சியை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்வீட்டுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு டம்ளரில் ஊற்றி கொடுத்தா அவங்க வந்து குடிப்பாங்க அப்படின்னா தண்ணி இன்னும் நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி மாதிரி காய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து குழந்தைங்க டம்ளரில் அப்படியேவும் குடிப்பாங்க. இல்லை ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கமாக இந்த கஞ்சி வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சிட்டேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து தான் போட்டேன். ஆனால் கஞ்சி எவ்வளோ வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கஞ்சி. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவல் இப்போ இது கூட நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். பிரணேஷ் வந்து கொஞ்சம் பெரிய பையன் அப்படிங்கிறதால தேங்காய் துருவி போட்டால் அவன் நல்லா மென்று சாப்பிடுவான். தேங்காய் இந்த மாதிரி மென்று சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காய் பால் எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் இந்த கஞ்சி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கூட கொடுக்கலாம். நல்லா வெயிட் போடும். குழந்தைங்களோட எலும்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். கண்டிப்பாக மறக்காம உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்ச் டைமில் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம். டின்னருக்கு வந்து உளுந்தங்கஞ்சி கொடுக்கக்கூடாது. இந்த சத்தான லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். சாதத்துக்கு போடுற அரிசி. அதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூங் தால், பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை ரெண்டையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இப்போது இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா டைஜஸ்ட் ஆகும். இது கூடவே கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட நான் தக்காளி வந்து ஒரு ஹாஃப் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேபேஜ், முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக கேஸ் ஆகும். அந்த காலிஃப்ளவர்லாம் கொடுத்தா குழந்தைங்களுக்கு எப்படி கேஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேஸ் ட்ரபிளாக வாய்ப்பு இருக்குது ஒரு சில குழந்தைங்களுக்கு. நீங்கள் காலிஃப்ளாப்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஊற்றி கொடுங்க. இல்லைன்னா இந்த சாதம் கொடுத்துட்டு கொஞ்சமாக ஓமம் வாட்டர் ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வயிறெல்லாம் வலிக்காது. நான் இது கூடவே வந்து பெருங்காயத்தூளெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இதை நல்லா வதக்கிட்டு இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள், குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக இது கூட சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாதம் நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போது ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய முட்டைக்கோஸ் சாதம் வந்து ரெடி. இது வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இதில் மறக்காமல் வேக வைக்கும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போது இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நான் நல்லா மசிச்சுக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி தான் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய ரொம்பவே சுவையான கேபேஜ் ரைஸ் ரெடி. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சளி இருமல் எவ்வளோ இருந்தாலும் ஒரு 2 டைம் இதை குடித்தாலே டக்குன்னு கேட்கும். அந்தளவுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்கீரையெல்லாம் ஒரு குக்கரில் சேர்த்து இது கூட நம்ம வந்து ஒரு தக்காளி, நல்லா பொடிசாக நறுக்கின தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் இஞ்சி வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த துருவின இஞ்சி வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், நான் கீரை அதிகமாக சேர்த்துருக்கேன் அதனால் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கீரை எவ்வளோ சேர்க்குறீங்களோ
அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட நான் வந்து இன்றைக்கி ஜீரகம் அதுக்கப்புறம் மல்லி ரெண்டுமே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் முழுசாக போட்டால் அதோட எசன்ஸ் இறங்காது. அதனால் மிக்சியில் ஒரு 2 சுத்துட்டு இந்த மல்லி ஜீரகம் ரெண்டையும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். அடுத்தது இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து குழந்தைங்க காரம் எந்த அளவுக்கு வந்து சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்க்கும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் போடாத ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் மட்டும் போடலை. அது இருந்ததுன்னா ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சேர்க்காமல் விட்டாலும் பரவாயில்ல. இப்போ இது கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 2 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து குக்கரில் போட்டு ஒரு 7லிருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்குவேன். இப்போ நான் ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு 8 விசிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து நல்லா மசிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த கீரையில் இருக்கிற அந்த சாரெல்லாம் நல்லா சூப்பில் இறங்கிரும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் அந்த கீரையோடவே சேர்த்து சூப் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சூப்பாக ஊட்டி விடும்போது தான் குழந்தைங்க வந்து குடிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் குடித்தா கூட போதும் குழந்தைங்களுக்கு. ஒரு 4 அயன் மாத்திரை சாப்பிட்ட அளவுக்கு அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம 8 மந்த்ஸ்லேருந்து இருக்கிற எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் அவங்க எவ்வளோ குடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த சூப்பை கொடுக்கலாம். இது வந்து வெஜிடபிள் சூப் மாதிரி இல்லாமல் லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மையோடு தான் இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி சமைச்சாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஃபார் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் ஏதாவது சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனா பட்டர் நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்து இதை வந்து இந்த நெய் கூட நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கூட ரவாவை வறுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெய் வந்து நல்லா வெயிட் கெயினும் ஆகும். டின்னருக்கு வந்து நெய் சேர்க்கலாமா அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இது கூட நான் துருவின ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஆப்பிளை நல்லா துருவி வச்சிருக்கேன். நைட் வந்து ஆப்பிள் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுட்டு கூட சேர்த்து குக் பண்ணி தானே கொடுக்குறோம். ஸோ இந்த ரவா கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக இடையில தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆப்பிள் வந்து கொஞ்சம் ஒரு பாதி குக்கான உடனே இதில் கொஞ்சமாக பாதாம் பவுடர் இல்லைனா நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்க்காம கூட விட்டுடலாம், உங்கள் விருப்பம் தான். மார்னிங்கெல்லாம் அந்த ஃபுட்டு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பாதாம் பவுடரோ இல்லை நட்ஸ் பவுடரோ போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கலாம். குழந்தைக்கு நல்லாவே வெயிட் கெயினிங்கும் ஆகும். இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இப்போது இந்த ரவா ஆப்பிள் ரெண்டுமே வந்து நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துட்டுருக்குன்னு. இப்போது இந்த ரவா ஆப்பிள் ரெண்டுமே வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிடுறேன். நீங்கள் கரண்டியே வச்சு மசிச்சா கூட நல்லா மசிஞ்சிருவாங்க. ஆப்பிள் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கரண்டி வச்சு மசிச்சா நல்லா பியூரி மாதிரி ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். மேஷ் பண்ணுறது பால் சேர்க்கறது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். பால் வந்து ஆப்ஷனல் தான். பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பால் குடிக்காத குழந்தையாக இருந்தால் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் மேஷ் பண்ணி மட்டும் ஊட்டி விட்டால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள் பால் எல்லாமே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைக்கு வந்து நல்லா தூக்கமும் வரும். இல்லை ஸ்வீட்டுக்கு வந்து நான் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா ஆப்பிள் இருக்கிற அந்த ஸ்வீட்டே போதும். உங்களுக்கு ஸ்வீட் ஏதாவது தேவைப்பட்டால் ஃபைனலாக வந்து பாலெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊட்டி விடுங்க. மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.